சின்ன பசங்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி ரொம்ப கஞ்சா இதெல்லாம் ரொம்ப மோசமாக எவ்வளோ பாலியல் தொழில் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது இல்லையா, இதே மேடையில் ஏடிஎம்கேவை திட்டுவார், ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா அதே மேடையில் டிஎம்கேவை திட்டுவார். அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம ஏன்னா எப்போவுமே சூரியன் ரெட்டலை சூரியன் மாற்றி மாற்றி இவன் ஊழல் பண்ணணும் அவன் ஊழல் பண்ணணும் அப்படி தான் வருது. ஆட்சி மாற்றம் நடக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மக்கள் தரையில் வந்து நின்று போராடணும். ஸோ அதுதான் வந்து மெயின். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சும்மா வாயால் பேசுறதுலாம் ஒன்றுமே ஓபிஎஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அம்மான்னு எப்படியோ இருந்தார், இன்னைக்கு எப்படி ஏன் மாறினாருன்னு கூட தெரியல. கேட்டால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் அவருடைய கொள்கை. திமுகலையும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அதிமுகலையும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் அவர் லாஸ்ட்டில் அவர் அறிவிச்சார் அப்படின்னா அங்கேருந்து யாராச்சும் ஒரு மனக்கசப்பில் வெளில வரும்போது அவங்கள நம்ம பிடிச்சி போட்டலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆள். ஆனால் இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 16 நாள் இருக்குண்ணா, ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? டிவிக்கு இப்போ டிவிக்கு ஆதரவு தெரியுங்க, இதனால விஜய்க்கு ஆதரவு. ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நடைமுறை இருக்கு. இப்போ அவர் கொடுத்த கோரிக்கை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? வருஷ கோரிக்கை கொடுத்து வராரு, வச்ச கோரிக்கை கொடுத்துருக்காரு. அவரும் வந்து நிறைவேற்றுவாரா இல்லையான்னு பார்க்கணும். இல்லைன்னா அடுத்த முறை அவர் கேன்சல் ஆக போகிறாரு, அவ்வளோதான். ஆனால் இத்தனை வருஷத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க ஆட்சி பார்த்துருப்பீங்கன்னா, இப்போ நீ சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெயின்னா மழை பெஞ்சிச்சு, வெள்ள சமயம்னா யார் நல்லா பண்ணாங்க, வந்து உதவி பண்ணாங்க, சீரமைச்சாங்க உடனே டக்குன்னு வந்து சீரமைச்சு வந்து டிஎம்கே தான் சொல்லலாம். ஆனால் இப்போத்துக்கு வந்து சின்ன பசங்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி ரொம்ப கஞ்சா இதெல்லாம் ரொம்ப மோசமாக எவ்வளோ பாலியல் தொழில் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும். போலீஸ் பாதுகாப்பு இல்லை, எதுவும் இல்லை. அப்போ என்னத்தை பண்ணணும்? இப்போ விஜய் ஆட்சி அமைச்சார்னா நீங்கள் ஒரு கோரிக்கை என்னென்ன இப்போ இது வந்து நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கை அவர் நிறைவேற்றலாம் அடுத்த முறை ஆட்சி மாற்றம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் எத்தனை சீட் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன் விஜய்? கண்டிப்பாக முதல்ல வந்து எதிர்கட்சியாக உட்காரலாம். எதிர்கட்சி உட்காரலாம் நினைக்கிறீங்கண்ணா? எதிர்கட்சி உட்காரனா ஒரு 60-70 சீட் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்கண்ணா? 75 மேலே தான் வரும். இப்போ அவர் கோரிக்கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2700 தரேன், 6 சிலிண்டர் தரேன்றாரு. இதே தான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் ஒரே பட்டன் அந்த பட்டன் தான் ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? அவங்க பண்ண தான் திரும்ப ஒரு பண்ணுறாரு. அதான் இவரும் கோரிக்கை கொடுத்துருக்காரு, வந்து நிறைவேற்றாரா இல்லைன்னு பார்க்கணும். நிறைவேற்றலைன்னா இப்போ ஆட்சி மாற்றம்னு சொன்னால அதே மாதிரி அடுத்த முறைக்கு ஆட்சி மாற்றம்னு வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போவுமே சூரியன் ரெட்டலை சூரியன் மாற்றி மாற்றி இவன் ஊழல் பண்ணணும் அவன் ஊழல் பண்ணணும் அப்படி தான் வருது. ஆட்சி மாற்றம் நடக்கணும். மாற்றம் நடந்தால் தான் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என் பேர் முகமது ஃபாரூக். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு வந்து 16 நாள் இருக்குண்ணா, ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரியுங்கண்ணா? நம்ம எப்போவுமே டிஎம்கேக்கு தான். எதனால் நான் டிஎம்கே உங்களோட ஆதரவு? ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பாலிசிஸ் நிறையா வந்திருக்கு. நான் முதல்வன் திட்டம் சம்திங் நிறைய பாலிசிஸ் இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அடிஷ்னலாக இன்னொரு 5 years வரும்போது இன்னும் நிறைய பாலிசிஸ் வரும். ஸோ எலெக்ஷன்ஸ் மேனிஃபெஸ்டோலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பாலிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்பல்சரி நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இப்போ விஜய் வந்திருக்காருண்ணா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வருவார், டிஎம்கேன்றாரு. அவர் வருவார் போவார், அவ்வளோதான். ஜாலியாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். சும்மா இப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து 24/7 வந்து உங்களுக்கு எப்போவுமே செக்யூரிட்டி அந்த மாதிரி இதுலேயே தான் இருக்கார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மக்கள் தரையில் வந்து நின்று போராடணும். ஸோ அதுதான் வந்து மெயின். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சும்மா வாயால் பேசுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 years சர்வே பண்ணட்டும், அகைன் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் நான் கூட ஆதரவு கொடுப்பேன். ஸோ எதுவுமே சர்வே பண்ணாமல் உட்காந்துட்டு திடீர்னு வந்து பாலிடிக்ஸில் 2 years பிஃபோர் பாலிடிக்ஸில் வந்துட்டு யார் கூடமே நிற்காமல் வந்துட்டு நான் தான் முதல்வர் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது சாத்தியமே கிடையாது. அது வந்தாலுமே சரி வரேன் சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பா மாதிரி தான் வருது, அவ்வளோதான். இப்போ எந்த கூட்டணியுமே இல்லாமல் நிற்கிறாருண்ணா விஜய், தனித்து நிற்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஏன்னா யாருமே சேரலை. அவர் சும்மா ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணதே அவர் தான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபர் பண்ணதே அவர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் யாருமே ஏற்கவே இல்லை. இன்ஃபேக்ட் சின்ன கட்சி கூட அவரை பெருசாக ஒரு இது பண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்குது. எதனால நினைக்கிறீங்க நீங்கள் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% பார்த்தீங்கன்னா எல்லாம் மைனர்ஸ் தான். மெஜாரிட்டி மைனர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகலாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அவருக்கு நீங்கள் போல் வச்சிங்கன்னா கம்பல்சரி அவர் தான் 2026 சிஎம் அவர் தான். ஆஃப்லைனில் வச்சா அவர் கிடையாது. நீங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க சான்ஸே கிடையாது. 100% சொல்கிறேன். ஈவன் அவர் நிற்கிற பெரம்பூர்லேயுமே சரி, திருச்சி மேற்கு அதுலேயுமே சரி, ரெண்டுத்துலேயுமே வர சான்ஸ் கிடையாது. ஓட் ஷேரிங் வேணால் நடக்கும், எதிர அவர் கம்பல்சரி பாசிபிள் கிடையாது, ஜெயிக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஜெயிச்சா இப்போ எத்தனை சீட் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் தான் இப்போ தானே சொன்னேன், ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது. அவர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அந்த மாதிரி ஆன்லைனில் ஏதாச்சும் போலிங் நடத்துனதா இருந்தால் கம்பல்சரி அவர் ஜெயிப்பார். நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் ஆஃப்லைனில் வைக்கிறதா இருந்தால் அவர் கம்பல்சரி ஜெயிக்க மாட்டார்,
அவர் நிற்கிற இடத்துல கூட ஜெயிக்க மாட்டார், சான்ஸே கிடையாது. ஆனால் இப்போ டிஎம்கே பண்ண திட்டத்தில் உங்களுக்கு எந்த திட்டம் பிடிச்சிருக்கு, இந்த திட்டத்தினால எனக்கு வந்து பயனடைஞ்சேன் நான்? பயனடைஞ்சேன்னு சொல்கிறத விட, நான் பயனடைஞ்சேன்னு சொல்கிறத விட, இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, லேப்டாப் ஸ்கீம்ஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து வருங்காலத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் அடிச்சு, நான் வந்து ஊழல் அடிச்சு தருவேன் அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறார். அவரோட நீங்கள் வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட், அதாவது திமுகலையும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அதிமுகலையும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதில் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் அவர் லாஸ்ட்டில் அவர் அறிவித்தார் அப்படின்னா, அங்கேருந்து யாராச்சும் ஒரு மனக்கசப்பில் வெளில வரும்போது அவங்கள நம்ம பிடிச்சி போட்டலாம், ஏன்னா நம்மக்கிட்ட ஆள் கிடையாது. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் அவங்கள ஃபேஸாகவே, அவங்களுக்கு டிவிகேல ஃபேஸாகவே ஒரு 10 மெம்பர்ஸ் தான். இந்த ஆதவ அர்ஜுனா சார், அப்புறம் விஜய், அப்புறம் சிடி நிர்மல்குமார், புஷி ஆனது, எது நீங்கள் ஒரு கணக்கிட்டுலாம் ஒரு 10 பேர் தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு யார் கேண்டிடேட்டே கிடையாது. அதனால் அவங்க வந்து திருப்தி இல்லாதவங்கள வெளில வரும்போது, அவங்க சீட் கிடைக்காம வெளில வரும்போது உடனே பட்டுன்னு டிவிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க, அடுத்த காலையில் ஜாயின் பண்ணுறாங்க, ஈவினிங் அவங்களுக்கு சீட் கிடச்சிது. அவ்வளோதான். பர்சனல் அட்டாக்லாம் மேலே பண்ணுறாங்க அப்படின்றார். நான் பற்றி நான் என்ன பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்களா? ஒரு பர்சனல் ஃபேமிலிக்குள்ளே யாருமே அதை அட்டாக்லாம் பண்ணலை. அவராக யூகிச்சிக்கிறாரு, நான் என்ன பயங்கரமாக தாக்குறாங்க சொல்லி அவரே யூகிச்சிக்கிறாரு, அவ்வளோதான். முதல்ல ஒரு தெருவில் வந்து நிற்கட்டும், மக்களுக்கு எதிராக மக்களுக்கு நின்று போராடணும் அவர். அதுக்கப்புறம் தான் ஒரு தலைவனாக அவர் ஏற்றுக்கவே முடியும். கொள்கை இல்லாத தலைவனே கிடையாது. சும்மா ஒரு கூட்டத்தை சேர்க்க மட்டும்தான் லாய்க்கு. கொள்கை இருக்கணும், கொள்கை இருந்தது ஒரு தலைவனே. சார் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் 16 நாள் தான் சார் இருக்குது, ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கு நான் டிவிக்கு. டிவி தானே? எதனால சார் டிவிக்கு தராங்க? புதுசாக வந்திருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் ரொம்ப நாள் ஆண்டுட்டாங்கல்ல, ஒரு சான்ஸ்க்காக அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து 2000 தான் தரேன்னு இருக்காரு, 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு இருக்காரு. இவரும் வந்து அவங்கள மாதிரி இலவசத்தை தான் அதே படம் தான் இது பண்ணுறாரு நினைக்கிறீங்களா? கொஞ்சமாக கொடுத்தா தானே ஓட்டு வரும்ல. ஒன்றுமே இல்லாமல்னா இது சீமான் மாதிரி தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு தோத்துட்ருக்கணும். ஸோ ஏதாவது கொஞ்சமாவது கொடுக்கணும். இப்போ அவரோட அரசியல் பயணம் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவரோட அரசியல் பயணத்தை இப்போ எப்படி பார்க்குறீங்க? இப்போ நல்லா இருக்குது, பட் அவர் இன்னும் வெளியே வரணும், ஃபைட் பண்ணணும். வர மாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்காரு. வெளியே வந்து ஃபைட் பண்ணார்னா நல்லா பீப்புள் க்ரௌடு வருது, பட் அதுக்கேற்ற மாதிரி வெளியே வரணும். இருக்க போது இன்னும் ஒரு 15 days தான் இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணி வெளியே வந்துட்டு, பர்மிஷன் கொடுக்கலன்னா ரோட்டில் வந்து இப்போ ஃபைட் உட்காரணும், மறியல் பண்ணணும். இன்னும் பப்ளிக் ஒரு இவருக்கு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அனுதாபம் வரும். ஸோ அது மாதிரிலாம் இறங்கி பண்ணார்னா இந்த எலெக்ஷனில் சான்ஸ் இல்லை, பட் 2031 உட்காரலாம் இப்போ வந்தார்னா. சார் அவர் மேலே பர்சனல் அட்டாக்லாம் இருக்குங்க, அதை பற்றி நினைக்கிறீங்க? இது இல்லை, பாலிடிக்ஸ் வந்துட்டு எல்லாமே இருக்கும், எல்லாம் மேனேஜ் பண்ணணும். சார் இந்த வாட்டி அவர் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி கஷ்டம், பட் ஓட்டை பிரிப்பார். மேக்ஸிமம் மெஜாரிட்டி வராமல் பண்ணுவார் 2 பேருக்குமே. டிஎம்கேக்கும் வராது, ஏடிஎம்கேக்கும் வராது. 2006 விஜயகாந்த் வந்தனால தான் டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்கல 2006. ஸோ அதனால் இந்த வாட்டியும் மெஜாரிட்டி கிடைக்காது, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. பட் இவரும் ஆட்சி அமைக்க மாட்டார். அப்போசிஷன் வரதுக்காக சான்ஸ் இருக்கா? அதுக்கும் சான்ஸ் இல்லை. 2 பேரும் மெஜாரிட்டி எல்லாம் பண்ணுவார். எத்தனை சீட் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க சார்? இந்த வாட்டி என்ன ஒரு 5லேருந்து ஒரு 10 ஜெயிப்பார். சார் ஒருவேளை ஒரு ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பணம் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல? அவர் சொன்னது என்ன கோரிக்கை? சொன்னது எல்லாமே ஓகே தான். ஃப்ரீ எஜுகேஷனு, நல்ல ஹாஸ்பிட்டலு, தரமான கல்வி, இது குடிநீர், ஃபீமேலுக்கு வந்து பாதுகாப்பு, அதெல்லாம் எல்லாமே அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் பேருண்ணா? பாலா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் 16 நாள் தானே இருக்குது, ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. யாரும் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு விஜய் தளபதி தான். விஜய்க்கு என்ன ஆதரவு தரீங்க? 2 பேருமே இது வரைக்கும் மாறி மாறி வந்தாங்க, ஒன்றும் பண்ணல. இப்போ புதுசாக அவர் வராரு, எதுனா பண்ணுவார்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்றதால. அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதியில் பிடிச்ச வாக்குறுதினா ஊழல் இல்லா ஒரு ஆட்சியை கொண்டு வரோன்னாரு, அது ஒன்று. 2வது பெண்களுக்கு வந்து மாத ஊதியம் இவங்க 2000 1500 அப்படின்னாங்க, இவர் 2500ன்னாரு, அது ஒன்று. அது இல்லாமல் விவசாயத்தை கொஞ்சம் பற்றி பேசியிருக்காரு நிறைய. அதாவது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவ்வளோ லட்ச கோடி கணக்கில் பணத்தை விட்டு இப்போ வந்திருக்காருல, அதனால் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் மழை பெஞ்சுனா சென்னையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம்லாம் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஆட்சியும் பார்த்துருப்பீங்க. யார் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அந்த டைமில்? உதவி பண்ணதுன்னு கேட்குறீங்களா? உதவினா மழை காலத்தில் டிஎம்கே நல்லா பண்ணியிருக்காங்க.
இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் வேசர்பால்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா எங்கள் ஏரியாலாம் இன்னும் தண்ணிலாம் ரொம்ப அப்படியே நிற்கிது. இன்னும் நிறைய போகல. ஸ்கூல் வாசல்லலாம் நிறைய தண்ணிலாம் நிற்கிதுல்ல. அது எல்லாமே வந்து இப்போது மாறணும். அது இன்னும் நிறைய பண்ணணும். அதுக்கு வேறு ஆட்சி வந்தால் ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் சார் ஆட்சி அமைச்சா உங்களோட கோரிக்கை என்னென்ன இருக்கும்? இது பண்ணால் நல்லா இருக்கும் சார். விஜய் ஆரம்பித்தா படித்தவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல வேலை அது கிடைச்சாலே போதும். சமுதாயம் நல்லா இதுவாகிடும். நல்ல படிப்புக்கேற்ற வேலை ஒன்று வாங்கி கொடுத்தா, படிப்புக்கேற்ற வேலை இல்லை அது கிடைச்சா போதும். அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எத்தனை சீட் நான் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அது சரியாக சொல்ல தெரில. பட் ஆனால் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் தனிச்சையாக நிற்கிறாரு, கூட்டணி இல்லாமல் நிற்கிறாரு. இதில் ஜெயிச்சாலும் தோன்றாலும் அவரோட மெஜாரிட்டி தெரிஞ்சிடும். இதே போல் தான் விஜயகாந்தும் நின்னார் இதுக்கு முன்னே. அப்போது மக்கள் இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோவா இல்லை. இப்போ ரொம்ப வந்துருச்சு. நிறைய மாற்றம் இருக்கும். யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டெல்லாம் அவர் வாங்குவாருன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ அவர் ஆட்சி அமைச்சா எதிர்க்கட்சி யாரை இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் சொல்கிறாரு டிவிகே வச்சு டிஎம்கே தான் போட்டியே அப்படின்றாரு. அப்போ டிஎம்கே தான் இருக்கும். டிஎம்கே எதிர்க்கட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், டிஎம்கேவும் நல்ல பவராக இருக்காங்கல்ல. அவங்களும் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. மாற்றம் வேணுன்றதால இவர் வேணும். ஆனால் அவர் மேலே பர்சனல் அட்டாக்லாம் வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்சனல் அட்டாக்னா அரசியல்லாம் அப்படி தானே, எல்லோரும் அட்டாக்லாம் கண்டிப்பாக மாற்றி இவங்க இப்போ நம்ம பார்க்குறது இல்லையா? இதே மேடையில் ஏடிஎம்கேவை திட்டுவார். ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா அதே மேடையில் டிஎம்கேவை திட்டுவார். அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துட்டோம். கட்சி மாறி வந்தவங்க ஓபிஎஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அம்மான்னு எப்படியோ இருந்தார். இன்றைக்கி எப்படி ஏன் மாறினார்னு கூட தெரியல. கேட்டால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் அவருடைய கொள்கையை விட்டார். இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான்.